வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவமணி. அனைவருக்கும் இந்திய குடியரசு நாள் சிறப்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 26ஆம் தேதி இந்திய திருநாட்டின் குடியரசு நாள். நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று உரத்த குரல் எழுப்பக்கூடிய ஒரு உரிமை குரல் எழுப்பிய நாள் நமக்கு. அந்த நாளில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னென்னா, கோல்டு ஸ்டார் டிவின்னு இருக்கு. அது இந்தி உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலக அளவில் அந்த டிவி போய்கொண்டிருக்கு. அந்த டிவியில் வருகிற 26ஆம் தேதி அமரனுடைய இந்தி டப்பிங் படத்தை ஒளிபரப்புகிறாங்க. இது ஒரு சாதாரண நியூஸ் தானே, ஒரு படத்தை ஒளிபரப்புகிறாங்க, இதில் என்ன பெருமை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது தமிழ் படம் அமரன், அந்த தமிழ் படம் அமரனை டப் பண்ணி ஹிந்தியில் போட்டாங்க. அப்படி டப் பண்ண படத்தை இதுவரைக்கும் அந்த கோல்டு ஸ்டார் இது பண்ணதில்லை, ரிலீஸ் பண்ணதில்லை. முதல் 26ஆம் தேதி அந்த பெருமை நம்ம தமிழுக்கு கிடைக்கிறது, தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது. அதை நான் சொல்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, டப்பிங்கெல்லாம் ஆகியிருக்கு. ஆனாலும் கோல்டு ஸ்டார் டிவியில் அந்த படம் ஒளிபரப்பப்பட்டதில்லை. அந்த பெருமை ராஜ்கமல் பிலிம்ஸுடைய அமரனுக்கு கிடைத்திருக்கிறது என்கிற செய்தியை முன்னதாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். குடியரசு தின வாழ்த்துக்களை முன்னதாகவே தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பிப்ரவரி மாதம் பிறந்தால் ஏதோ ஒரு புதிய அறிவிப்பு வரப்போகிறது அப்படின்லாம் சொன்னீங்களே அப்படின்னு சில பேர் நிறையா பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் கடைசியில் பதில் சொல்கிறேன். இப்போ சில சின்ன சின்ன செய்திகளை நம்ம சொல்கிறது எனது கடமைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகநாயகன் சம்மந்தப்பட்ட செய்திகளை மட்டுமே சொல்கிறதுனா நமக்கு செய்திகள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதை நம்ம தப்பு இல்லாமல் சொல்லணும். ஏதோ ஒரு ஆர்வத்தில் சில பேர் சொல்லிடுறாங்க, அது வருது இங்கே வருது அந்த மாதிரி பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. கடைசியில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. இப்போ பிப்ரவரி மாதம் வரப்போகிறாரு, பிப்ரவரி மாதம் ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னு நான் சொன்னேன். அந்த அறிவிப்பு வரப்போகிறத நீங்கள் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதை நான் இந்த செய்தி கடைசியில் சொல்கிறேன். அடுத்து இந்த நர்ஸு 2 பேரை பற்றிய படம் ஆஸ்கார் படத்துக்கு போச்சு. மலையாள நடிகைகள் நடித்த படம். அந்த மலையாள நடிகையினுடைய பேர் கனி குஷ்ரவின்ட்டு பேர். மலையாள நடிகை கதாநாயகி. அதுவும் நர்ஸில் 2 பேருடைய வாழ்க்கையை பற்றி இங்கே துபாய்க்கு போனால் அவங்க எந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத காட்டு படம். அந்த படம் இந்தியாவிலேருந்து போயிருக்கணும், ஆஸ்காருக்கு போயிருக்கணும். ஆனால் இந்திய அரசாங்கம் அதை செய்யலை, வேறு ஒரு படத்தை சேர்ந்தெடுத்து பண்ணாங்க. இதில் யார் அவங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இதில் எல்லாம் அப்படியே துஷ்பிரயோகம் நடக்கும். வேண்டியவர்களுக்கும் வேண்டாதவர்களுக்கும்னு ஒரு சலுகைகள் காட்டக்கூடிய இடம் தான் அங்கே இருக்குது. அந்த மாதிரி வேண்டாதப்பட்ட படமாக கருதப்பட்டது. இருந்தாலும் வேற ஒரு ரூபமாக அந்த படம் போச்சு. அந்த ரூபத்தில் நடிச்சிருக்க அந்த நடிகை சொன்னே, அந்த நடிகை தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அது என்ன தகவல் நம்ம தோண்டி துருவி போகும்போது சொல்கிறாங்க. அது ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண படம், தமிழ் படம் கிடையாது. எஸ்ஏ சூர்யா நடித்த ஒரு தெலுங்கு படம். அந்த தெலுங்கு படத்தில் எஸ்ஏ சூர்யாவுக்கு அம்மாவா அவங்க நடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எஸ்ஏ சூர்யா நடித்த தெலுங்கு படமா தமிழ் படமாங்கிறத விசாரிக்க முடியலை. ஏன்னா என்னுடைய உடல்நிலை அந்த அளவுக்கு இன்னும் சரியாக வரலை. வந்தவொடனே விசாரிக்கிறேன். ஆனாலும் இருந்தாலும் தெரிந்த தகவல்களை முன்னாடியே சொல்லிடணும். அதுக்காக சொல்லிடுறேன். அந்த அம்மா எஸ்ஏ சூர்யாவுக்கு அம்மாவாக நடித்தவங்க கதாநாயகி நடித்த படங்கிறத ஒரு தான் சொல்ல. அதாவது சினிமா உலகத்தில் எதுவும் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து இன்னொன்று, ஷாருக் கான், அல்லு அர்ஜுன் இவங்க 2 பேரும் நடித்த படம் ஒன்று வெளிவரப்போகுதுன்னு சொல்லி வடநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி சில ஊடகத்தினர் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நிறைய நியூஸ் போட்டாங்க, நிறைய படம் காட்டினாங்க. அல்லு அர்ஜுன் வீட்டுக்கு வெளியே ஷாருக் கான் கார் நிற்கிறது, அங்கே இந்த மாதிரியெல்லாம் நிறைய அள்ளி விட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சு, அது படம் இல்லை, ஒரு விளம்பர படம். ஆக எதுக்கு எப்படி என்ன சொல்கிறோங்கிறதே தெரியாமல் சில பேர் பண்ணிடுறாங்க. அது விளம்பர படங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ் படங்கள்லாம் நிறையா நடிச்சிருக்காங்க. அதுலேயும் நம்ம
சேதுபதி, விஜய் சேதுபதியோட நடித்த படங்கள், அதாவது நம்ம அருமையான படங்கள், குடும்ப படங்கள், தர்மதுரை அந்த படத்தில் நடித்தவங்க. அவங்க இப்போ என்னன்னா, அவங்க தெலுங்குக்காரங்களாம். நான் வந்து தெலுங்கு பொண்ணு, என்னுடைய தாத்தா தெலுங்குக்காரரு, தெலுங்கில் காமெடி வேஷங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட எனக்கு தெலுங்கு தேசத்தில் எனக்கு ஏன் வரவேற்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் என்னை ஏன் போட மாட்டேங்கிற, ஹீரோயினாக ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை அங்கே கிளப்பியிருக்காங்க. இங்கே தமிழில் நடிக்கிற வரைக்கும் அவங்க தமிழ் நடிகைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ தெலுங்கில் வந்து இப்போ ஒரு படம் வெற்றிகரமாக போயிடுச்சு. அதான் இப்போ நம்ம அந்த மதகத ராஜா வந்து இப்போ இந்த புயலில் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி அங்கே இந்த வெங்கடேஷ் படம் ஒன்று சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. காமெடி படம், எல்லாம் சிறந்த, எல்லாமே கலவையான ஒரு படம் வெங்கடேஷ். அதில் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்கு. அது இப்போ அங்கே வந்து ஓகோன்னு இந்த படம் ஓடுது. ஆகையினால சில தயாரிப்பாளர்கள் இனிமே வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கறதுன்னா ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு முதலிடம் கொடுப்போம், மற்ற நடிகைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ண வேணாம், நம்ம முதலிடம் கொடுப்போம், நம்ம தெலுங்கு நடிகைக்கு முதலிடம் கொடுப்போம். தெலுங்கு நடிகை வாய் விட்டு எனக்கு ஒரு உரிமை இல்லையான்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இதற்கிடையிலேயே இந்த எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு நண்பர் வந்து நவீன யுத்தி, அது A1 யுத்தியில் பண்ணாரா அல்லது சிஜியில் பண்ணாரா என்னன்னு தெரியாது. இப்போ உள்ள கமல்ஹாசன், இளைய கமல்ஹாசன், இப்போவும் இதை காட்டிலும் இளமையாக இருக்கிற கமல்ஹாசன், இப்போ இருக்கிற ரஜினிகாந்த் அதை விட இளமையாக இருக்கிற ரஜினிகாந்த், இப்படி எல்லா நடிகர்களையும் பற்றி ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி ஒரு பண்ணி போட்டிருக்காரு. நல்லா இருக்கு. அப்போ வருங்காலத்தில் இதெல்லாம் சாத்தியமாகுமா ஆகாதா? இந்த மாதிரி ஒரே நடிகரை ரெண்டு விதமாக, அதாவது இளைஞராகவும் காட்ட முடியும், பக்கா இளைஞராக, அதில் ஒன்றும் தப்பு இல்லாமல் காட்ட முடியும். இப்போ இந்த நான் சொன்னால இந்த நடிகர்கள் விஜய் வந்திருக்கிறாரு, சிலம்பு வந்திருக்காரு, மற்ற எல்லா நடிகர்களையும் போட்டிருக்காங்க. நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அந்த இதை நான் நம்முடைய எடிட்டர்கிட்ட கேட்டேன். ஏன்னா எடிட்டர்கிட்ட நம்ம பாலாஜின்னு இருக்கார், அவர்கிட்ட எதையும் கேட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன். தப்பாக போச்சுன்னா, காப்பிரைட் உரிமை வந்துச்சுன்னா நம்ம கழுத்தை பிடிச்சிடுவாங்க. இப்படித்தான் ஏற்கனவே இதாக போய் கம்ப்ளீட்டாக நம்முடைய இதை ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணி மறுபடியும் மீண்டு வர்றது இப்போ 25,000 ஏதோ வந்து நெருங்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஆதரவெல்லாம் நிறைய தேவைப்படுதுங்கிறத தான் மறுபடியும் அதை சொல்கிறேன். அவர்கிட்ட கேட்டு தான் இதை போட முடியுமான்னு கேட்டேன். போடலாம் சார்னார். அதனால அவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த பதிவு அதை பாருங்கள். உலகநாயகன் கமல்ஹாசன் ராஜபார்வையில் நடிக்கிறதுக்கு முன்னாடி சென்னை ஐஐடி மாணவர்கள் மத்தியில் பேசுகிறாரு. ராஜபார்வை ஆரம்பமாகுது, அதுக்கு முன்னாடி ஐஐடி மாணவர்கள் மத்தியில் பேசுகிறாரு. அந்த காலத்திலே ராஜபார்வை எப்போ வருதோ அந்த காலத்திலே அவர் மாணவர்கள் மத்தியிலேயும் பிரமாதம், அதாவது நன்கு அறிமுகமானவர். மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆதரவு பெற்றிருந்தாரோ அதை போலவே மாணவிகள் மத்தியிலேயும் ஆதரவு பெற்றிருந்தார். அவரை ரொம்ப இளைஞராக தான் பார்க்க விரும்பினாங்க, லவ்வர் பாயாக பார்க்க விரும்பினாங்க, காதல் மன்னனாக பார்க்க விரும்பினாங்க, காதல் இளவரசனாக பார்க்க விரும்பினாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அதுக்கு மீறி ராஜபார்வை, இந்த மாதிரி சில மூன்றாம் பிறை, இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் பண்ணி அவர் வேற ஒரு லைனில் அவர் வந்துக்கிட்டு இருந்தார், பயணப்பட்டுக்கிட்டு இருந்தார். அதே நேரத்தில் இதையும் விடாமல் இருந்தார். அப்போ இந்த ராஜபார்வை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் அவர் வந்து சென்னை, மன்னிக்கணும், பாம்பே ஐஐடி மாணவர்கள் மத்தியில் பேசுகிறாரு. அறிவார்ந்த மாணவர்கள், அதையும் பம்பாய் மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு தெரியும். மாணவர்கள்னாவே கலாட்டா பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க. ஏன்னா நானும் அந்த பருவத்தை தாண்டி வந்திருக்கேன், விசில் அடிச்சிருக்கேன், என்னென்னமோ செஞ்சுருக்கேன். பிடிக்காத நடிகரை பற்றி கேள்வி பண்ணுவோம், எல்லாம் நடக்கும், அந்த பருவத்தில் நடக்கக்கூடியது. அப்போ அவர் என்ன பேசுகிறாரு, நம்ம எல்லாருமே இங்கே எல்லோரும் கூடியிருக்கோம். இப்போ நம்ம எல்லாருமே நம்முடைய பொறுப்பை உணர்ந்திருக்கிறோமா, நம்முடைய கடமை இதுதான் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கோமா? நீங்களாகட்டும் சரி, நானாகட்டும் சரி, உணர்ந்திருக்கிறோமா? நான் வந்து கம்பீரமாக பதில் சொல்லுவேன், யாரும் நம்ம உணரலை. எதான் டிராஃபிக்கில் அது பாட்டுக்கு போகுது, எல்லாம் எதையுமே மீறுதல்ங்கிறதுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஏதோ ஒரு இதாக இருக்குது.
அதுக்கு காரணம் திரைப்படங்களும் ஒரு காரணம் தான், எதையுமே மீறி செய்கிறதுங்கிறது. ஆனால் அந்த மீறி செய்கிறது இந்த மாணவர்களுக்கு கிடையாது, அதாவது உங்களுக்கும் கிடையாது. உங்களைப் போல உங்களுக்கு உதாரணமாக நான் இருக்கேன். நானும் இந்த சமுதாயத்தை ஏமாத்தலை. தைரியமாக சொல்லணுங்க, நான் இந்த சமுதாயத்தை ஏமாத்தலை. ஒழுங்காக வரி கட்டுறேன், ஒழுங்காக என் கடமையை செய்கிறேன். நான் எங்கே ஏமாத்துறேன்னா சொல்லுங்க பார்ப்போம். இல்லை அப்படின்னு அன்னைக்கே அழுத்தம் திருத்தமாக மாணவர்கள் மத்தியில் பேசினார் நமது உலக நாயகன். இந்த இது எனக்கு ஏன் ஞாபகம் வந்ததுன்னா, சமீபத்தில் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், ஆந்திர திரைப்பட தயாரிப்பாளர் 350 கோடி வசூல், அது வசூல், இவ்வளோ வசூல், இவ்வளவு கட்டினேன் அவ்வளோ கட்டினேன்னு சொல்லி அவரே விளம்பரமெல்லாம் பண்ணார். ஆனால் இப்போ வருமான வரி ரெய்டு நடந்தவுடனே அது பூரா பொய், அந்த மாதிரி இல்லை, வசூலே இல்லை, 125 கோடியை தாண்டினாலே பெருசு அப்படின்னு வருமான வரித்துறைக்கு அவர் கணக்கு கொடுத்துருக்காரு. வருமான வரித்துறையை ஏமாத்துறாரா அல்லது மக்களை ஏமாத்துறாரா அல்லது தன்னைத்தான் ஏமாற்றி கொள்ளுகிறாராங்கிறத சட்டம் பார்த்து கொள்ளும். இது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதை நான் சொல்கிறேன். அடுத்து உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றிய ஒரு செய்தி. இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அறிவிப்பு வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன அறிவிப்புன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமாக யாரும் சொல்லலை. நம்ம அந்த பக்கம் போய் வருவதனால் நமக்கு கிடைத்த அந்த தகவலை அவங்க அந்த மாதத்தில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சிலர் சொன்னதுனால நான் சொன்னேன். இப்போ அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அன்பறிவு படம், செண்டு மாஸ்டர்கள் அன்பறிவு படம், அதில் உலகநாயகன் கமல்ஹாசன் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். இதில் முக்கியத்துவம் என்னன்னா, இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதையுமே வெளிநாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற முடிவு உலகநாயகன் கமல்ஹாசன் மனதில் இருக்கிறது அப்படின்னு அங்கேருந்து வந்த தகவல் சொன்னது. அங்கேயே பூஜை போடுறாங்க, அங்கேயே ஷூட் பண்ணுறாங்க, இங்கே நடிகர்களை செலக்ட் பண்ணி அங்கேயே எல்லாம் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேயே முதலாக எடுக்கக்கூடிய தமிழ் படமாக இருக்கும். அதாவது தமிழ் படமாக, தமிழ் நடிகர் நடித்த உயர்ந்த படம், ஆங்கில படமாக கூட இருக்கலாம், என்ன பேசுதுங்கிறதெல்லாம் இன்னும் தெரியல. அதாவது இந்த மாதிரி ஒரு செயல் திட்டத்தில் இருக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக வெளிநாட்டில் பூஜை போட்டு வெளிநாட்டில் எடுக்கக்கூடிய படமாக அன்பறிவு படம் இருக்கலாம்ங்கிறத நான் பிப்ரவரி மாதம் சொல்ல போகிறாங்கன்னு சொன்னேன். அதை சொல்ல போகிறாங்களா இல்லையா, இல்லை அதுக்கு முன்னால் வேறு யாராவது அறிவிச்சிருவாங்களா அப்படிங்கிற பயத்தில் தான் இதை கூட நான் சொன்னேன். இது உண்மையா பொய்யாங்கிறது அது அதிகாரப்பூர்வமாக இங்கே வரணும். என் காதில் விழுந்த செய்தி, RKFIயில் காதில் விழுந்த செய்தி, அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நன்றி, உங்கள் ஆதரவு தொடரட்டும். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.